ஓம் நம சிவாய. குருவே துணை. அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாறை ஒட்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது சித்தர்களை பாறை ஒட்டி கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில சூட்சும வார்த்தைகள் வச்சுருக்காங்க. பழகின மக்கள் பார்த்தீங்கன்னா பாறை ஒட்டி கிழங்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பாறை ஒட்டி கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி இங்கே இந்த இடத்த வந்திருக்கோம். இந்த கிழங்கை பார்க்குறதுக்கு. இந்த கிழங்கோட மகத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குணங்களும் அபார சக்தி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் மாய சக்திகள் நிறையா இருக்குது. இதோட கிழங்கோட பொடியை நம்ம வசியமாக பயன்படுத்தணும் அப்படின்னு, வசிய மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னா, நெத்திக்கு திலகமாக இட்டோம் அப்படின்னா சர்வ ஜனங்களும் வசியமாவாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இது வியாதிகளையும் உடல் உள்ள எல்லா வியாதிகளையும் தீர்க்கும். அதாவது சஞ்சீவி மூலிகைனே சொல்லுவாங்க இல்லையா, உடல் உள்ள எல்லா வியாதிகளையும் சரி பண்ணக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது அப்படின்னு. இதை வேறு விதமாக சமைச்சு சாப்பிட்லாம். இதை சூரணமாக எடுத்துக்கலாம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உயர்ந்த பகுதியில் பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா. பாறைகளில் தண்ணியே இருக்காது. அந்த மாதிரி பாறைகளை கூட ஒட்டிட்டு கூட வளரக்கூடிய தன்மை இருக்குது. பாறையிலிருந்தே அதிலிருந்து ஈரத்தன்மை எடுத்து உயிர் வாழக்கூடிய தன்மை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சிருக்கு. ஆனால் கிழங்கு உயிரோடு தான் இருக்குது. அந்த பச்சை தன்மை இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு இது பாருங்கள், அதோட கொழுந்து விட்டுருக்குது. திருப்பி அந்த ஒரு வட்டம் அதை வளர்ந்து காஞ்ச பிறகு திருப்பி அதோட கொழுந்து இருக்குது. இதை பாருங்கள், இதுதான் அதோட கிழங்கு. இதில் பார்த்திங்கன்னா மாய குணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா கல்லுலேயே தண்ணி இல்லாமல் கல்லை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இது இருக்கிறதுனால வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குது. அதே போல் உடலில் ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய எந்த உறுப்புகளுக்கு ப்ராப்ளம், அதாவது எந்த வியாதிகளாக இருந்தாலும் இதை மருந்தாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இதை இந்த கிழங்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ மழை தண்ணி எதுவுமே இல்லைனாலும் வெறும் பாறையாக இருந்தால் கூட அந்த பாறைக்குள்ளே இருக்கிற ஈரத்தை எடுத்து வாழக்கூடிய தன்மை இருக்குது. இந்த கிழங்கை வெட்டி நம்ம எப்படி சூப் வச்சு சாப்பிடுவோமோ அது மாதிரி இந்த கிழங்கை வெட்டி சூப்பாக வச்சு சாப்பிட்லாம். அப்படி சூப்பாக வச்சு சாப்பிட்றதுனால என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெறுவத்தில் சாப்பிட்ணும். அந்த உடலுக்கு தேவையான ராஜ உறுப்புகள் மட்டும் இல்லாமல் உடலில் ரத்தத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இது அவ்வளோ ஒரு அருமையாக வேலை செய்யும். இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அதிகமாயிரும். ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வயதானவங்க இந்த மாதிரி கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, அதாவது இறந்த ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த வலிமை, இறந்த வலிமையை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை கூட இந்த பாறை ஒட்டி கிழங்குக்கு இருக்குது. இது வெறும் உணவாக மட்டும் கிடையாதுங்க. இதில் இருக்கிற மாய சக்திகள் பார்த்திங்கன்னா பயங்கரமான அபார சக்தி இருக்குது. இதை மையாக பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், கிழங்கு உள்ளுக்குள்ளே அப்படியே பச்சையாக இருக்குது பாருங்கள். இது காஞ்சிருக்கு, இலையெல்லாம் காஞ்சிருச்சு. இலை காஞ்சிட்டாலும் பாருங்கள், உள்ள கிழங்கு பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்லாம். இந்த கிழங்கை அப்படியே சாப்பிட்லாம். தண்ணீர் மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு ருசியும் இல்லை. மண் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. லேச துவர்ப்பு தன்மை. அதாவது இந்த துவர்ப்பு தன்மை, அந்த அந்த கசப்பு துவர்ப்பு தன்மை, இந்த உவர்ப்பு தன்மை இருந்துட்டாலே உடலுக்குள்ள உள்ள எல்லா வியாதிகளுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையில் அருமையாக இருக்குது. பத்தியாக சாப்பிட்டோன்னா சக்கையாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஒரு எந்த கசப்பும் கிடையாது, ரொம்ப கசப்பு கிடையாது. ஒரு உவர்ப்பு தன்மை துவர்ப்பு தன்மைங்கிறது அவ்வளோ அருமையாக இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை இன்னும் நிறைய நபர்கள் கொடுக்க பாருங்கள். அகலமாக இருக்கும். இந்த கிழங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாகம் மாதிரியே உருவத்தை கொண்டிருக்கு. இந்த இடத்துல எப்போயும் நீங்கள் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாகங்கள் எப்போயுமே இருக்கும். ஏன்னா இதோட அமைப்பு அந்த மாதிரி இந்த இடத்துக்குள்ளே அதோட வாசனைகளுக்கும் இதுக்கும் இந்த படுத்தாலே பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடத்து அமைப்புக்காகவே நாகங்கள் எப்பயுமே அதில் இருக்கும். கொஞ்சம் சூதனமாக பார்த்து எடுங்க. இதில் உள்ள மாய வேலைகள் சொல்லிட்டேன். இதை நம்ம காய வச்சு மையாக பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா விதமான சகல விதமான ஜனங்களும், ஜீவராசிகள் மட்டும் இல்லை, எல்லாமே இதுக்கு வசியமாவாங்க. அதாவது கல் மனசாக இருக்கிறவங்க கூட கரைய வைக்கக்கூடிய தன்மை இது இருக்குது. அதே போல் கணவன் மனைவி பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எந்த மாதிரி வியாதிகளாக இருந்தாலும்
இந்த வந்து கிழங்கை வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி இந்த கிழங்கை பற்றி பார்த்தோம். அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு யாரும் காமிக்க முடியாத ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். நமச்சிவாயம். ஓர் நமச்சிவாய்.